ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம். என்னடா சிரிச்சுக்கிட்டே இருக்கேன்னு பாத்தீங்களா? 1 வீக்கா வீடியோவே எடுக்கலைங்க. லெஃப்ட் சைட்ல இருக்க பல்லு பிரச்சனை ரைட் பக்கம் வந்துருச்சு. இந்த டைம் நீங்கலாம் இல்ல, வலியிலேயே வச்சு செஞ்சு ஃபீவர் வேற. நேத்து தான் வந்து ரூட் கேனல் எல்லாம் பண்ணிட்டு டேப்லெட் எல்லாம் போட்டு அப்படியே ஒரு ப்ரிப்பரேஷனோட வந்திருக்கேன். ஆடை மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னாங்க, அதை மட்டும் பாத்துக்கிட்டா போதும். நம்ம ஆல்ரெடி இந்த இடத்துல வந்து பிரேக்ஃபாஸ்ட் சீரீஸ் பண்ணும்போது பண்ணிருக்கோம். ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீல்ஸ்க்காக இவங்க ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களோட மீல்ஸ் வந்து ரொம்ப தரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் ரிவ்யூஸ்ல வந்து மக்கள் திருக்கி விட்டுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அருவி வெஜ் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இது எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்ஷ்மி காலனி டி நகர்ல லொக்கேட் ஆயிருக்கு. உங்களுக்கு லேண்ட்மார்க் வந்து ஏஜிஎஸ் சினிமாஸ்க்கு பக்கத்துலயே இருக்குங்க. இந்த இடத்துல தான் நம்ம மீல்ஸ் ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். வாய் வேற கொளருது. சரி, இப்ப வீடியோக்குள்ள போலாம் வாங்க. கூட்டமா இருக்குமா, 1 மணிக்கு மேலாம் வந்துடாதீங்க, 12-12:30 வந்துருங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் வந்தாச்சு சீக்கிரம். சரி, நான் வந்து ஸ்டார்டரும் அருவி ஸ்பெஷல் மீல்ஸ் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலி நான் ஒரே மீல்ஸ் தான் வாங்கியிருக்கேன். ஸ்பெஷலில் என்ன வரும், உங்களுக்கு வந்து நார்மல் மீல்ஸில் என்ன வரும் அப்படின்னு டிஃப்ரென்ஸ் காமிக்கலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு தனித்தனி பிளேட்ல வச்சிருக்கேன். இப்போ ஸ்டார்டருக்கு வந்து ஒரே ஒரு ஐட்டம் தான் வாங்கியிருக்கேன். தஹி கபாப் வாங்கியிருக்கேன். நார்மல் மீல்ஸ் வந்து கொடுக்குற பிளேட் இது எல்லாமே வந்துருமா. கீ பருப்பு பொடி வந்து ஸ்பெஷல்ல தான் வரணும். ஆனா இவங்க கிட்ட வந்து நார்மல் மீல்ஸ்க்கே கீ பருப்பு பொடியும் கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஸ்பெஷல்ல என்னென்ன ஆட் ஆகுன்றதுக்கு நான் தனியா ஒரு பிளேட்ல வச்சிருக்கேன். அதில் வந்து பக்கோடா, சப்பாத்தி, குருமா, வெஜ் பிரியாணி, ரோஸ் சூப் கொடுத்துருக்காங்க. வந்து அதுக்கு வந்து மெயின் சட்னி கொடுக்குறாங்க. கொஞ்சம் வந்து ஸ்பைஸ்டு ஆனியன்ஸ் வச்சிருக்காங்க. இதுக்கு வந்து 6 பீஸ் கபாப்ஸ் வச்சிருக்காங்க. இல்லை ஒன்னே தனியாக எடுத்து இல்லை சாஃப்டா இருக்குங்க. உள்ள பார்த்தீங்களா, மெயின் சட்னி. வெளியில வந்து இந்த ஊம்பொடி வச்சு கோட் பண்ணி ஃப்ரை பண்ணிருக்காங்க. இந்த மின்ட் சட்னியோட சாப்பிடும் போது அப்படியே மின்ட் சட்னி கிளிப்பா நல்லா இருக்கு டேஸ்ட். அந்த கிறிஸ்பினஸ் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. எப்பவுமே ரெகுலரா வந்து கார்ன்ஃபிளாக்ஸ் போட்டு கோட் பண்ணுவாங்கல்ல, ஓம்பொடி வந்து வேற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருக்கு. போக்ல குத்தவே முடியல, அவ்வளோ சாஃப்டா இருக்கு. உள்ள அப்படியே சாஃப்டா, வெளியில கிறிஸ்பியா நல்லா. ஸ்பைஸ்டு ஆனியன் வச்சிருக்காங்க, அதுவும் சாப்பிடுவோம். சிக்கில் அவங்க ஆனியன்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு கபாபோட நிறுத்த முடியலையே, நல்லா இருக்கு. நல்லா டொமேட்டோ சூப்பா கொடுத்துருக்காங்க. கொதிக்க இருக்கு சூப்பு. ஏன்னா அந்த ஒரு பிளேட் வந்து லேட்டா தான் எடுத்துட்டு வந்து வச்சாங்க. நல்லா டொமேட்டோ சூப்லாம் டேங்கியா ஸ்வீட்டா இருக்கு. அவ்வளோலாம் சூடா இல்லை, நான் பிடிக்கிற மாதிரிதான் இருக்கு. ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. சூப்பே வந்து நம்ம ஸ்பைசியா சாப்பிட்டு பழக்கம் ஆயிடுச்சு. இல்ல ரெகுலரா ஐஸ்கிரீம் சாப்பிட்றோன்னா கோல்ட் ஆயிடுதுங்க. அதனால கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம்ல. இப்ப பர்ஃபெக்டா இருக்கு. ஒருவேளை ஆனியன் பக்கோடா சூப்பு கண்டி வச்சாங்களோ. இந்த மாதிரி கபாப்லாம் சாப்பிடலாம் ஸ்டார்டர். நல்லா டயட் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா ஒரு இடத்துலயும் அளவா சாப்பிடணும் நினைச்சிட்டே வர்றது, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்ற மாதிரி இருக்கு. டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. அப்பளம் தான் பாருங்க, எல்லாம் எவ்வளவு பெரிய அப்பளம் தான். எக்ஸ்ட்ரா அப்பளம் கேட்கவே மாட்டீங்க, அவ்வளவு பெருசா விட்டுச்சு. நார்மல் மீல்ஸ்ல என்ன வருதுன்னு சொன்னேன், ஆனா சொல்லவே இல்லை. வாங்க, கூட்டு, ரசம், மோர் குழம்பு, வத்த குழம்பு. ஆக்சுவலா வந்து வத்த குழம்பும் பொரியலையும் பாருங்க, ரெண்டுமே ஒரே மாதிரி திக்கா இருக்கா. நானே கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். சாம்பார் தோடு கொடுத்துருக்காங்க, ஸ்வீட்க்கு பாயசம், அது இல்லாத வெண்டைக்காய் டிண்டி கிரேவி, கேபேஜ் வந்து பொரியல் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து நார்மல் மீல்ஸ்ல வரும். பருப்பு பொடி, கீ பக்கத்துலயே வச்சிருக்காங்க. நீங்க எவ்வளவு வேணா போலாம். அதுக்கு துவையல் வேற வச்சிருக்காங்க. இது என்ன துவையல்னு தெரியல. பருப்பு துவையல் மாதிரியும் இருக்கு, இஞ்சி துவையல் மாதிரியும் இருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேன். நான் ஸ்பெஷல் மீல்ஸ்ல வர சப்பாத்தி குருமாவும் ட்ரை பண்ணிட்டு அதுக்கு வேற பிரியாணி ஒண்ணு கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கும் போல பாருங்க. காரசாரமா இருக்கு, அப்படியே டார்க்கா இருக்கு. சப்பாத்திக்கு ரொம்ப பெருசா இல்லப்பா, நமக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. நல்லா சாஃப்டா இருக்கு சப்பாத்தி. பட்டாணி முட்டை தான் தெரியுது, பட்டாணி குருமான்னு நினைக்கிறேன். ஆமா, இதோ
நல்லா ஃப்ரெஷ் பட்டாணி போட்டு வச்சிருக்காங்க. குருமால மட்டன் மசாலாங்க, நார்த் இந்தியன் தாலிக்கெல்லாம் கொடுப்பாங்களா அந்த மசாலா. நான் கூட குருமா மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு என்னன்னா அது கலர் கொஞ்சம் டார்க்கா இருக்கு அப்படின்னு பார்த்தேன். நல்லா இருக்கு. சப்பாத்திக்கு இதெல்லாம் ஒர்த்து. எப்பவுமே யூஸ்வலா குருமா இல்லாம ஸ்பெஷலா இருக்கு இந்த விஷயம். ஸ்பெஷல் மீல்ஸ்க்கு ஸ்பெஷலாவே தராங்கன்னு நினைக்கிறேன். நான் எப்பவுமே ஸ்பெஷல் மீல்ஸ் வந்து முன்னாடி வெரைட்டி ரைஸ் ஏதாவது ஆர்டர் பண்ணுவேன். இந்த இடத்துல வந்து வெரைட்டி ரைஸ்லாம் வாங்குறதுக்கு அவங்க ஆப்ஷனே கொடுக்கல, அவங்களே கொடுத்துறதுனால நல்லா இருக்கு. இப்போ பிரியாணியோட ஃபிளேவர் கொட்டினா ஒன்னே பிளெயினா தான் இருக்கு, வேற எதுவும் மிக்ஸ் பண்ண மாதிரி தெரியல. பிரியாணி கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கும், நல்லா இருக்கும், காரமா இருக்கேடா. ஆனா வந்து கொஞ்சம் கீ ஃபிளேவர்லாம் கொடுத்து ஒரு மாதிரி ரிச்சான டேஸ்ட் இருக்கு இதுல. அப்படியே ரைஸ்லாம் ரொம்ப உதிரியா கொடுத்துருப்பாங்க. ரைஸ்லாம் வந்து காம்ப்ளிமெண்டரியா கொடுக்கறதுனால ஏதோ வைக்கணும்னு வைப்பாங்க. ஆனா வந்து இன்னொன்று பவுல்ல இருந்தாலும் நல்ல ஒரு டேஸ்ட். ரைஸ் வந்து இங்க ஹாட் பாக்ஸ்ல நார்மல் மீல்ஸா இருந்தாலும் சரி, ஸ்பெஷல் மீல்ஸா இருந்தாலும் அப்படியே தான் சர்வ் பண்ணுவாங்க. நான் வீடியோக்காண்டி ஒரு பவுல்ல கொடுங்கன்னு கேட்டேன், அது கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரி ரைஸ் வேணும், என் ஆபி பறக்குது. அப்போ சொன்ன மாதிரியேதான் நல்லா ஒரு ஸ்பைசியா இருக்கும். அதே மாதிரி சுட சாதத்துல பருப்பு பொடி போட்டு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஒரு ஆசம் ஃபீல் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கு. இந்த டேஸ்ட் வந்து நல்லா ரிச்சா இருக்குங்க. நான் சொன்ன மாதிரியே வந்து கார்லிக்கோட ஃபிளேவரும் வருது, ரெட் சில்லியோட ஃபிளேவரும் நல்லா தூக்கலா போட்டுப்பாங்க. கலரை பார்த்தாலே தெரியும், நல்ல ஒரு டார்க் கலர்ல இருக்கும். நிஜமாவே வந்து நார்மல் மீல்ஸ்ல நான் எத்தனையோ இடத்துல போயிட்டு மீல்ஸ் சாப்பிட்டுருக்கேன். ஆனால் பருப்பு பொடியும் கீயும் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க. அவங்க எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணாததான் எனக்கு ரொம்ப அப்படியே சர்ப்ரைஸா இருக்கு. லைட்டா இந்த தோரம் பருப்பு ஸ்மெல் வருது போதும், துவையில வேஸ்ட் பண்ண வேணாம். துவையில் கொஞ்சோண்டு அப்பளம். நான் கெஸ் பண்ண கரெக்ட் தான், துவரம்பருப்பு துவையல் தான். நல்லா துவரம்பருப்பை வறுத்து அந்த ஃப்ளேவர் வருது நல்லா. இன்னொரு விஷயம் என்னன்னா, பருப்பு பொடியும் கீயும் பக்கத்துலேயே வச்சுருவாங்க. நீ எவ்வளோ வேணுமோ அன்லிமிட்டடாக சாப்பிடலாம். நான் மட்டும் வீடியோ எடுக்க வராமல் வந்திருந்தேன்னு வச்சுக்கோங்க, ஃபுல் மீல்ஸுக்கு பருப்பு பொடி கீயோடய முடிச்சிருப்பேன். சாம்பார் ஊற்றுறதுக்கு முன்னாடி பருப்பு பொடியில கீ கொஞ்சம் கம்மியாக ஊற்றிட்டேனா, அதனால இதை ஊற்றிக்கலாம். 3 கிலோ முருங்கைக்காய், கத்திரிக்காய் எல்லாமே போட்டுருப்பாங்க சாம்பார். கீ தாராளமாக ஊற்றினா சாம்பாரும் தாராளமாக ஊற்றணும், அப்போதான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் சாம்பார் ரைஸ்ல. ரோஸ் பொரியலும் இங்கே ஆனியன் பக்கோடா ஒன்று வச்சுருக்காங்க, அதுவும் வச்சு சாப்பிடுவோம். யூஸ்வலாக அப்பளம் தானே சாப்பிட்றோம். சாம்பாரும் ரசமும் தான் கொஞ்சம் தனியாக இருக்கு. இந்த வெங்காய பக்கோடா வந்து கேட்கும் போது ஃப்ரெஷ்ஷாக பொரிச்சு கொடுக்குறாங்க, நல்லா இருக்கு. அப்படியே ஃப்ரெஷ்னஸோட சாப்பிட்ற மாதிரி இருக்கும். எந்த ஒரு ஐட்டமும் வந்து ஆர்டர் பண்ண உடனே சூடாக சர்வ் பண்ணுறாங்க, அதில் தான் வந்து டேஸ்டே இருக்கு. முருங்கைக்காய் சாம்பாரில் ஒரு டேஸ்ட் வரும் பார்த்தீங்கன்னா, அந்த டேஸ்ட்டை ஃபீல் பண்ணிகிட்டே சாப்பிடலாம் சாம்பார். இந்த கோஸ் பொரியலை பற்றி சாப்பிட்டேன், நான் சொல்லவே இல்லை. பக்கோடாவோட அந்த டேஸ்ட் அடிச்சிருச்சு. இந்த கல்யாணத்துலலாம் கொடுப்பாங்க தெரியுமா, அந்த கோஸ் பொரியல். சிலதெல்லாம் ஆஃப் பாயில் பண்ணி கொடுப்பாங்க, நல்லா வேக வச்சுருப்பாங்க. காரக்குழம்புல கிரேவி, இது குண்டு மிளகாவை போட்டிருக்காங்க, நல்லா காரமாக இருக்கும்ல அது. ஐயோ குழம்பு தான் நிறைய இருக்கு, ரைஸ் கொஞ்சமா இருக்குப்பா. கீரை கூட்டு கொடுத்துருக்காங்க, கீரை கூட்டோட ட்ரை பண்ண துவையல். நல்லா இருக்கு. எனக்கு வந்து சாம்பாரோட இந்த காரக்குழம்பு ரொம்ப பிடிச்சிருக்கு. கத்திரிக்காய் காரக்குழம்பு தேங்காய் அரைச்சி விட்டு, நான் வத்த குழம்புன்னு கன்ஃபியூஸ் ஆனேன், ஆனால் காரக்குழம்பு தான். இந்த கூட்டுமே சொல்றேன், சிறுபருப்புலாம் போட்டு பண்ணியிருப்பாங்க. போதுமா? மோர் குழம்பு சாப்பிடலாம். நான் இந்த வாட்டி வந்து தோடும் மோர் மட்டும் சாப்பிட போறது இல்லை. மோரை வந்து கேமராமேன் கொடுத்துறது, தயிரை வந்து கம்பெனி கொடுத்துறது. என்னமோ ஒரு காய் போட்டிருக்காங்க மோர் குழம்புல, பயமா இருக்கு. கூல் டவுன் ஐட்டம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்களா, போதும்னு நினைக்கிறேன் மோர் குழம்பு. இந்த ஒரு காய் மட்டும் நான் சாப்பிடவே இல்லை. இது வந்து கத்திரிக்காய் கறி மாதிரி பண்ணியிருக்காங்க. வெண்டைக்காவும் போட்டிருக்காங்க. அப்போ இது இருக்கு பாருங்க, வெண்டைக்காய் கத்திரிக்காய் ரெண்டுமே இருக்கு. என் கண்ணுக்கு தான் தப்பா தெரிஞ்சிருச்சோ அப்படின்னு யோசிச்சேன்.
வெள்ளை பூசணிக்காய் போட்டிருக்கோம். தண்ணியா இருந்துச்சா, டேஸ்ட் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது, நல்லா இருக்கும். எல்லா காயும் போட்டு ஒரு கறி மாதிரி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. தேங்காய்லாம் அரைச்சி விட்டுருக்காங்க, லைட்டா புளி வேற ஊற்றிருக்காங்க. அதனாலதான் நான் கன்ஃபியூஸ் ஆனேன், இது இதுக்கு அரைக்குழம்பா அதுக்கு அரைக்குழம்பான்னு. பூண்டெல்லாம் தட்டி போட்டு நல்லா இருக்கும். மோர் குழம்பும் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஜீரகம் இதெல்லாம் அரைச்சி போட்டிருக்காங்களா, நல்லா ஒரு ஃப்ளேவர். மோர் குழம்புல உப்பு தூக்கெல்லாம் போட்டுருவாங்க, கரெக்டா இருக்கும். முடிஞ்ச அளவு சாப்பிடுவோம். பச்சை மிளகாலாம் போட்டிருக்காங்க ரசம். இதே டொமேட்டோ சூப் மாதிரி இருக்கு. நல்லா தக்காளி ரசம், எல்லா காயும் சேர்த்து ஒரே கலவையா அடிச்சிருவோம். ரசம் வந்து அருமையா இருக்கு. அதுவும் சுட சுட சூடுல சாப்பிடும் போது ரசம். நான் எப்படி ரசம் சாதம் மட்டும்தான் சாப்பிடுவேன். எனக்கு எப்பவுமே ரசம் அப்பளம் வந்தா போதும், நல்லா சாப்பிடுவேன். அப்படியே காம்பினேஷன் அள்ளும். இதுதான் நீ பருப்பு பொடின்னு சொன்னேன்றீங்களா? ஆமா, பருப்பு பொடி கூடயும் அப்பளம் நல்லா இருக்கும், ரசத்தோடையும் பேரு செம்மையா இருக்கும். ஃபைனலாக வந்து ஸ்பெஷல் மீல்ஸ்க்கு வந்து இந்த கட் ஃப்ரூட்ஸும் வெனிலா ஐஸ்கிரீமும் கொடுத்துருக்காங்க. தயிருக்கும் மூருக்கும் ஒரு நியாயம், இதுக்கு ஒரு நியாயம் இல்லை. நான் இது சாப்பிட போகிறதில்ல, என் கேமராமேன் கொடுத்துறேன். உங்களுக்கு இளநீர் பாயசம் எல்லாத்தோட ப்ரைஸுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இளநீரில் வரும் இல்லையா, அந்த வழுக்கெல்லாம் போட்டு செம்மையாக இருக்குது பாயசம். அவ்வளோ வந்து ஸ்வீட்னஸ் ஃபுல்ல. எப்போவுமே ப்ராப்பரான இளநீர் பாயசமோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னா, நிறைய கல்யாணத்துல நான் சாப்பிட்ருக்கேன். இவங்க விட வந்து இளநீர் பாயசம் ரொம்ப ஃபேமஸா, இவங்களோட சிக்னேச்சர் டிஷ்ன்னு சொல்றாங்க. இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மீல்ஸை சாப்பிட்டு இப்படி ஒரு பாயசத்தை குடிச்சு பாருங்க. உங்க மீல்ஸ் கொடுத்த பாயசமே நல்லா இருந்துச்சா, நான் சாப்பிடல, கேமராமேன் சொன்னாங்க. எக்ஸ்ட்ராவா ஏதாவது டெசர்ட் கிரேவிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதை மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணுங்க, சான்ஸே கிடையாது. அதாவது அவங்க நார்மல் மீல்ஸ்லயுமே வந்து அன்லிமிட்டடா தான் ரைஸ் கொடுக்குறாங்க, அதை நான் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். ரெண்டுமே அன்லிமிட்டட் தான். ஸோ வந்து ஒரு 200 கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு மீல்ஸை சாப்பிட்டுட்டு போகலாம். அதே மாதிரி ஸ்பெஷல் மீல்ஸில் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதையும் நான் காமிச்சிட்டேன். பட் வந்து எனக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த நார்மல் மீல்ஸே போதும். பருப்பு பொடி இருந்தால் எனக்கு வந்து ஸ்பெஷல் தான். அது எந்த இடத்துலையுமே இந்த ஒரு விஷயம் பண்ண மாட்டாங்க, அதை நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக வந்து இவங்க ஏன் இவ்வளோ மீல்ஸுக்கு வந்து ஃபேமஸாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டை டேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. செம்ம ஒர்த்தான ஸ்பாட்டு. கண்டிப்பாக டி நகர் பக்கம்லாம் வந்தீங்கன்னா தரமான மீல்ஸை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்க. இதே மாதிரி நம்ம வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.